ஏக்கா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். நாம இங்கே வந்தோம்ல அந்த பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குக்கா. கவனமா நம்ம வந்த பாதையே போங்க, அதை விட்டுட்டு மாட்டிக்கிட்டு போயிடாதுங்க. வேற பாதையை போனா என்ன ஆகும்? நீங்கள் 2 பேரும் தொலைஞ்சி போயிருவிய. நம்ம ஊருக்கு போய் சேராம பக்கத்து ஊரில் போய் சேர்ந்துருவிய. என்னக்கா இப்படி பயங்கடுத்திய? இப்போ உங்க 2 பேத்துக்கு சரியான பார்த்தா தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்க்கா. என்னது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு போய் சேர முடியாதுமா. நீங்கள் 2 பேரும் செலவு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த பக்கமே வந்திருக்க முடியும் போல. ஆமாம் பாட்டி, இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்ததே கிடையாது. அப்படின்னா நீங்கள் இப்போ போட்டாமா இங்கே இருந்துருங்க. பாட்டி, எங்களாலெல்லாம் உங்களை மாதிரி இப்படி இருக்க முடியாது. நீ என்ன சொல்ற எனக்கு புரியலை. நீங்கள் ஏதாவது வேலை செய்வியோ உங்களுக்கு நேரம் போகும். ஆனால் எங்களுக்கு இப்படி சும்மா இருக்குது நேரமே போகுது பாட்டி. உங்களுக்கு நேரம் போகலைன்னா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஏதாவது வேலை செய்யுங்க. ஏக்கா எங்களுக்கு நீங்க செய்த வேலையெல்லாம் செய்ய தெரியாது. நான் கூட முதல்ல இந்த வேலைக்கு வரும்போதுல ஒரு வேலை கூட செய்ய தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் இப்போ அப்படியா எல்லா வேலையுமே எனக்கு செய்ய தெரியும். உங்களை பார்க்க வேலை செய்யற ஆள் மாதிரியே தெரியலையேக்கா. பார்க்க அப்படிதாம்மா தெரியும். அப்போ உங்களை பார்க்க தான் வேலை செய்கிற ஆள் மாதிரி தெரியுமோ? நீ சொல்லதான் சரிதாம்மா. இனியை பார்த்தோன்னே எல்லாரும் வேலை செய்யாமல் சும்மா மேக்கப் போட்டுட்டு இருக்கதா தான் நினைப்பாங்க. ஆனால் நான் வேலை செய்கிறத பார்த்தாப்பனா நீ ரொம்ப அழகாக வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லுவோம்மா. இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புதல இல்லை இங்கேருந்து வேலை செய்கிறீங்களா? ஏக்கா நாங்களும் உங்கள் கூட இருந்து வேலை செய்வோம். நாங்கள் உங்கள் கூட இருந்து வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு சம்பளம் தருவீங்களா? என்னது உங்களுக்கு சம்பளமா? சம்பளம்லாம் தர முடியாது. சும்மா வேலை செய்ய முடிஞ்சா செய்யுங்க, அப்படி இல்லைன்னா வீட்டை பார்த்து கிளம்புங்க. எனக்கு நீங்க சம்பளம் தரண்டாக்கா. நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன். சரி உமா, நீ வீட்டை பார்த்து கிளம்பு. எனக்கும் சம்பளம் தரண்டாங்க, நானும் சும்மாயே வேலை செய்கிறேன். சரி, அப்புறமா பேச்சு மாறக்கூடாது. ஏக்கோ உங்கள் குழந்தைனுக்கு முந்தா நல்ல பொண்ணு பார்ப்பேன்னு பண்ணியில்லை, அமைஞ்சிட்டா? அதையும் கேட்க எந்த படுபாவியோ பொண்ணு வீட்டில் இல்லாத போலதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னக்கா ஆச்சு? அப்புறம் என்னாகும், பொண்ணு பார்க்க போன இடத்துல வச்சு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு பொண்ணு வீட்டுக்காரன் நேரடியாகவே சொல்லிட்டாவ. என்னது மூஞ்சிக்கு நேராகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டாவளா? ஆமாம் பாட்டி, பிடிக்கலன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லிட்டாவ. அடக்கடவுளே, இப்படியெல்லாம் கூட நடக்குமா? அந்த காலத்துலலாம் பொண்ணு மாப்பிள்ளை பிடிக்கலன்னா கடிதாசு போட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் மூஞ்சிக்கு நிறைய சொல்லி கஷ்டப்படுத்தலாம் மாட்டாவுமா? பொண்ணு வீட்டில் இல்லாத பொருளா சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னது எவன்னு தெரியும். இதில் நின்று பேசுறது காலையிலேக்கு அங்கே போய் உட்காந்து பேசுவோம். சரி, அந்த மாடலில் போய் உட்காந்து பேசுவோம். இப்போ சொல்லுங்கக்கா, பொண்ணு வீட்டில் உங்கள் குழந்தைனை பற்றி சொல்லி கொடுத்தது யார்? எல்லாம் எங்கள் மாமியாருக்கா பக்கத்து வீட்டுக்காரி தான். அவளுக்கு உங்கள் மாமியாருக்கு எதுவும் பிரச்சனையா? ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா? அவை 2த்துக்கிடையே 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கா சொல்றியா? 1000 பிரச்சனை ஓடுதா? இதை கேட்டால் சாக்கானா எப்படி? என் மாமியாரும் பக்கத்து வீட்டுக்காரியும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இல்லை 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னது நிமிஷத்துக்கு ஒரு சண்டை போடாவளா? உன் மாமியாருக்கு பக்கத்து வீட்டுக்காரி அவ்வளோ மோசமா? என் மாமியார் மட்டும் என்ன லேஸில் கிடந்துவிழா? அவையா அதுக்கு மேலே வம்பு எடுப்பாவ. உங்கள் மாமியார் என்ன அவ்வளோ மோசமான ஆளா? ஆமாம், அவைய ரொம்ப திமிர் பிடிச்சவிய. உங்கள் மாமியார் எப்படிக்கா நீங்கள் சமாளிச்சுக்கிட்டே? எங்கள் மாமியார் பற்றி தெரிஞ்சுதான் எங்கள் வீட்டில் உள்ளவையே எங்கள் கல்யாணம் முடிச்சதான் எங்களை தனி கொடுத்தோன்னு வச்சுட்டாவ. ஆமாண்டி, உண்மையிலே உங்கள் அப்பா அம்மா உனக்கு நல்லதான் பண்ணியிருந்துருக்காவ. ஏக்கா இப்போ உங்க குழந்தை பிரச்சனை என்னாச்சு? ஏன்னாக்கும் பொண்ணு வீட்டுக்கார வேண்டான்னு சொல்லியாச்சு. இனிமே வேற ஒரு இடம் பார்க்க வேண்டியதான். ஏன் தான் இப்படி இல்லாத போல சொல்லி கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டு கல்வளோ தெரியல. உங்கள் குழந்தைனை பற்றி சொல்லுங்கக்கா, நாங்களும் எங்கள் சைடில் பொண்ணு இருந்தால் பார்க்கோம். உன் குழந்தை என்ன வேலை செய்யான்? அவன் எங்கே வேலை செய்யான்? படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான். உன் குழந்தைனுக்கு என்ன வேலை கிடைக்கலையா? இன்னும் கிடைக்கல பாட்டி. அவன் என்ன படிச்சிருக்கான்? அவனா 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான். என்னது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கான்? நாங்கள் மேலே படிக்க தனத்துக்கு படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு தெரிஞ்சுட்டான். ஏற்கனவே பார்த்தா பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை என்ன வேலை செய்யதா சொல்லி வச்சிருந்தியே? அதுவா, மாப்பிள்ளை வேலைக்கு ஒன்றும் போகல, அவன் இன்ஜினியர் படிச்சிருக்கான், வேலை தேடி இருக்கான்னு சொல்லியிருந்தோம். எதுக்குக்கா இப்படி போய் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறியே? என்ன பாருமா, இப்படியெல்லாம் நான் சொல்லலை, எங்கள் அத்தை தான் சொல்லியிருந்தவ. இது தெரிஞ்சுதான் உங்கள் அத்தைக்கு பக்கத்து வீட்டுக்காரி பொண்ணு வீட்டில் போய் சொல்லி கொடுத்தாளோ? ஆமாம் பாட்டி, அவள் சொல்லி கொடுத்ததுனால நடக்க இருந்த கல்யாணமும் நின்று போச்சு. உண்மையில் அந்த பொம்பளை நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கு. எவ்வளோ நேரம் இந்த மாங்காயும் வத்தலையும் வச்சு பார்த்துட்டு இருக்குது? முதல்ல இதை வெட்டி தும்போம். சுருக்கா விட்டு அந்த கோயிலில் வர்றதுக்குள்ளே தின்னுருவோம். கொஞ்சம் சின்ன துண்டை விட்டுங்க, அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் பார்த்தோம். இவ்வளோ பிடிச்ச காணுமா? ரொம்ப அழகாக மாங்காய் துண்டெல்லாம் வெட்டி வச்சுருக்க. 100 நாள் வேலை இல்லாத அன்னைக்கு நீ கடை போட்டான்னு வச்சுக்க, ஒரு நாளைக்கு 1000 2000ன்னு சம்பாதிக்கலாம். ஆமாக்கா, உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப அழகாக வெட்டியிருக்கீங்க. பார்த்தாலே எச்சி வருது, சாப்பிடணும் போல இருக்கு. பார்த்துட்டு இருந்தது போதும், எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. கோகிலா வந்துட்டா. அச்சோ, கழுகுக்கு மூக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டால. என்ன பண்ணுங்க, எல்லாரும் வேலை பாருங்க.
அவள் வரதுக்குள்ளே நம்ம எல்லாரும் வேலை எடுத்துட்டு போயிடுவோம். இப்போ இந்த மாங்காயை என்னக்கா பண்ண? இன்னொரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு போவோம், அப்புறமா வந்து திம்போம். காய் கெட்டுனது வாய் கெட்டல. வெட்டி வச்ச மாங்காய் துண்டா நாய் ஒன்று கொண்டு போகுது, அப்புறமா வந்து திங்கலாம். சரி சரி, எல்லாரும் நமக்கு வேலையை பார்க்க போவோம். இந்த இடத்துல ஒரு கண்ணு வச்சிருமா? இதுலேயே வச்சிருவோம், கொஞ்சம் ஆழமாவே தோண்டு. பைய பூமிக்கே வலிச்சிட போகுது. இவ வேற வந்துட்டு மானத்தை வாங்கல. ஆமா, இங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க? பார்த்தா உங்களுக்கு தெரியல மேடம், நாங்க மரக்கண்ணை தான் நட போறோம். 2 கண்ணை நடவுக்கு 4 பேர் இருக்கு. அங்க அந்த வயசான பாட்டியும் அந்த பொம்பளையும் செய்ய முடியாம செஞ்சிருக்காவ, நீ அங்க போய் செய். ஒரு பெரிய மனுஷங்க மரியாதை கொடுத்து பேசுறா. சரியான திமிர் பிடிச்சவா. நீங்க நின்று புலம்பாம வேலையை பார்க்க போ, அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் போட்டுருவேன். இது எப்படி மேடம் ஒத்தையில இந்த 2 கண்ணையும் நடுவாவ? 3 பேர் இருக்காவளா நடுவாவ, நீ அங்க போய் ஹெல்ப் பண்ணு. சரி மேடம். நீங்க முடியாத இடத்த பார்த்துருக்கே, சுருக்கவே இந்த 2 கண்ணையும் நட்டு வைங்க. நாங்க இதுக்கு இந்த கண்ணெல்லாம் நடணும். எதிர்காலத்துல மரம் வேணும்னா இந்த கண்ணெல்லாம் நட்டு தான் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள கண்ணுகளை நடவழியே பாருங்க. வேலை செய்யச்சுன்னா வேலை செய்யல்வலா, கூடி கூடி கதையை விட்டுட்டே இருக்காளுவ. என்னக்கா இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போகுது? நம்ம 3 பேருமே இந்த கண்ணுகளை நடுவோம். எனக்கு மரம் நட தெரியாதுக்கா, அதனால நீங்க 2 பேருமே மரத்தை நடுங்க. ஆமா, நான் மட்டும் தினைக்கும் மரத்தை நட்டு தெரியும் பாரு, எனக்கும் தான் மரத்தை நட தெரியாத. மரத்தை நடவுக்கு தேவையான கிடங்க நான் தோண்டுவேன், நீங்க 2 பேரும் இந்த கண்ணுகளை பத்திரமா பார்த்துடுங்க. இதுதான் வேலையங்கோ, இந்த வேலையை நாங்க சூப்பரா செய்வோம். 2 பேரும் இந்த பக்கம் வாங்க. இக்கா இப்போ தோண்டுதேல இந்த கடங்குல நான் வச்சிருக்க கண்ணை முதல்ல வைங்க. இல்லக்கா, நான் வச்சிருக்க கண்ணு தான் நீங்க முதல்ல வைக்கணும். நான் தோண்ட போற இந்த கடங்குல 2 கண்ணுங்களையும் வச்சிருமா? இக்கா சூப்பர் ஐடியா. இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்குக்கா. கையில மரக்கண்ணை வைக்க மாச்சப்பட்டுட்டு 2 பேரும் வேண்டாத வேலை செய்யணும்னு நினைக்காதுங்க. என்னக்கா 2 கண்ணையும் ஒரே இடத்துல வைக்கிறது என்ன வேண்டாத வேலையா? பின்ன ஒரே இடத்துல 2 கண்ணை வச்சா 2 மரம் எப்படி வரும்? ஒரு மரம் தானே வரும். ஆமால, ஒரு மரம் தான் வரும். 2 பேரும் தோணாங்காம இருங்க, அப்படின்னா தான் நான் கடங்கு தோண்ட முடியும். சரிக்கா, நாங்கள் பேச மாட்டோம், நீங்கள் தோண்டுங்க. அந்த கண்ணை கொண்டா வைப்போம். ஒரு கிடங்கு தோண்டு நிறைய நேரம்னு நினைச்சு நீங்கள் சுருக்க தோண்டிட்டியே. உண்மையிலக்கா உங்களுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி தான். என் மேலே கண் வச்சது போதும், இந்த பள்ளத்தில் கண்ணை வைக்கி. இப்போ நீங்கள் சூப்பராக பஞ்சு டைலாக்கு பேசுறீங்க. இப்படியே கண்ணு வைக்காம நீ பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, உன் கண்ணு முடிய நோண்டி போடுவேன். செஞ்சாலும் செய்வேன், எனக்கு எதுக்கு வம்பு. ஏக்கா மண்ணெளி போட்டு மூத்துங்க. என்ன வேலை பண்ணுங்க, இந்த வேலை கூட உனக்கு ஒழுங்கு செய்ய தெரியாதோ? உண்மையிலே எனக்கு செய்ய தெரியாதுக்கா. அந்த கண்ணை பள்ளத்துக்குள்ள வச்சு சிக்கலை பிடிச்சிக்க, அதுக்கு முன்னே அதில் கவர் இருக்குல்ல, அதை பிரித்து எடுத்துடு. நீங்கள் சொன்னபடியும் செய்யுங்கக்கா. சிக்கலை பிடிச்சிட்டேங்க்கா, மண்ணெளி போட்டு மூத்துங்க. எப்படியோ ஒரு கண்ணை நட்டாச்சு. மரக்கண்ணை நட்டாச்சு, மரக்கண்ணை நட்டாச்சு. தப்புதப்பா, கண்ணை நட்டுட்டு டான்ஸ் எடுக்குது பாரு. நான் தப்பா நட்டானா? உனக்கு மரத்தை எப்படி நடனுங்கிறது தெரியாது, இதில் நீ என்னைய குறை சொல்லியாங்கோ. ஆமாம், இப்போ இங்கே என்ன நடக்கு? ஏக்கா நான் மரத்தை தப்பா நட்டேன்னு இவ சொல்லுக்கா. அவ கவரை பிச்சுட்டு கண்ணு வைக்கலக்கா. ஏக்கா நான் கவரை பிச்சு தான் கண்ணை வச்சேன். நீ கவரை பிச்சுட்டு வச்சிருந்தா கவர் இங்கே தானே கிடக்கும், கவர் தான் காணையிலையே. கவரு காற்றுல பறந்து போயிட்டு. போவோம், காற்றுல பறந்து நல்லா போவோம். கேட்குறவன் கிணைய நேரத்தை கேப்பையில் நெய் ஒழுகுதுன்னு சொல்ல தானே செய்விய. சரி, இன்னொரு பள்ளம் தோண்டி அந்த கண்ணை வைப்போம். இந்த கண்ணை அப்புறமா வைக்கலாம்க்கா. முதல்ல இவ மரக்கண்ணை ஒழுங்கா வச்சாலா இல்லையான்னு பார்ப்போம். எங்கே போய் பார்க்கணும்? இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்க்கா. தோண்டி பார்த்தா தெரிஞ்சுக்க போகுது அவ கவரோட வச்சாலா இல்லையான்னு. என்ன பேரு, கஷ்டப்பட்டு கடந்து தோண்டி ஒரு கண்ணை வச்சிருக்கேன், என்ன கொலகரிய மாத்தாம ஓடி போயிரு. இன்னொரு பள்ளம் தோண்டி அந்த கண்ணையும் வைப்போம். மரக்கண்ணை நட்டாச்சா? ஒரு கண்ணை நட்டுட்டோம், இன்னொரு கண்ணையும் இப்போ நட்டுருவோம். சரி சரி, நேராயிட்டு. இந்த கண்ணை நாளைக்கு நடலாம். ஆடு மாடு கடிச்சிடாம ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு போங்க. என்னக்கா இன்னைக்கு வேலை முடிஞ்சிட்டா? ஆமாம், வேலை முடிஞ்சிட்டு. பையன் மம்பட்டி தூக்காளியெல்லாம் தூக்கிட்டு என்ன வீட்டுக்கு போக வேண்டியதான்.